ஹல்லேலூயா. இந்த மாதத்துடைய இந்த முதல் நாளிலும் அப்பா சமூகத்தில் அவரை துதித்து அவரை ஆராதிப்பது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். ஆமீன். இம்மட்டும் நமக்கு ஜீவன் சுகம் பலனை தந்து இந்த புதிய மாதத்தை காண தந்த ஆமீன் மேலான கிருபைக்காக நன்றி செலுத்தி இந்த புதிய மாதத்துக்குள்ள ஆடலோடும் பாடலோடும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஆமீன் நம்ம இணைந்து இந்த மாதத்துக்குள்ள நம்ம நுழைய போகிறோம். தேவன் தாமே இந்த மாதத்தை நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிற ஒரு மாதமாய் ஒரு சந்தோஷத்தின் மாதமாய் நம்ம இந்த மாதம் முழுக்க தேவன் நம்மை பாதுகாத்து நமக்கு எல்லா நன்மைகளை தந்து ஒரு குறைவும் இல்லாம நம்மை பாதுகாக்க போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற எல்லாரும் சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆத்துமமே என் முழுலமே என் ஆண்டவரை தொழுதேத்து என் ஆழ்வரை அன்பு வைத்து ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்துன்ற பாடலை உற்சாகமா கரங்களை தட்டி எங்களோட தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
உரை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று என் நாள் வரை அன்பு உன்னாண்டவரை தேற்று வாதை நோய் துன்பம் மாற்றிய நந்த ஓதாரும் தாயை சைத்துயிர் தந்த வாதை நோய் துன்பம் மாற்றிய நந்த ஓதாரும் தாயை சைத்துயிர் தந்த ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று என் நாள் வரை அன்பு தொழுதேற்று போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளும் சாற்றுதற்காரிய தன்மையுள்ள போற்றிடும் பூதலத்துள்ளும் சாற்றுதற்காரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று என் நாள் வரை அன்பு உன்னாண்டவரை தொழுதேற்று ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று என் நாள் வரை அன்பு உன்னாண்டவரை தொழுதேற்று. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் களங்களில் நிரம்பிடும் தானியமும் நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார். இந்த மாதத்துடைய முதல் நாளில் நம்ம கிளைம் பண்ணி சொல்ல போகிறோம். என்ன சொல்ல போகிறோம்? கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் இந்த மாதத்துல இந்த வருடம் முழுக்க எங்களை மேன்மையாக வைக்க போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசமா சொல்ல முடியும்? சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. உற்சாகமா நல்ல சந்தோஷமா கரங்களை தட்டி எங்களோட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வைப்பார், நீ கலங்காதே மகனே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகளே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் களங்காலில் நிரம்பிடும் தானியம். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் களங்காலில் நிரம்பிடும் தானியமும் நிறைவான கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார், நிறைவான நன்மை உண்டாக. கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார், கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகளே. சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை
கலங்காதே மகளே, உன் தேசம் முழுவதும் மழை பொழியும், உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். உன் தேசம் முழுவதும் மழை பொழியும், உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கலங்காதே மகனே, கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், காலங்காலில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், காலங்காலில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகனே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகனே. சத்துருக்கள் எதிராய் எழும்பும்போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிராய் எழும்பும்போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகனே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகனே. உன்னை அவர் தமக்காக தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்கு வழங்கினாரே. உன்னை அவர் தமக்காக தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்கு வழங்கினாரே. சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகனே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகளே. உன் தேசம் முழுவதும் மழை பொழியும், உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். உன் தேசம் முழுவதும் மழை பொழியும், உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகனே. சந்தோஷமா கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகனே. விசுவாசமா கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். நான் கலங்கவே இல்லை. கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். நான் கலங்குவதே இல்லை. விசுவாசமா கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். நான் கலங்குவதே இல்லை. கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். நாங்க கலங்குவதே இல்லை. ஹalleluya. ஒரு சத்தமா ஹalleluya சொல்ல முடியுமா? ஹalleluya. இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு சொல்லுகிற முதல் வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார். நாம கலங்குவதில்லை. ஹalleluya. ஒரு சத்தமா ஹalleluya சொல்லலாமா? ஹalleluya. ஹalleluya. இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நமக்கு புதிய கிருபையை கொடுக்கும்படி நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆராதிக்கிற ஜனங்கள் எங்கெல்லாம் தங்களை தாழ்த்தி ஆராதித்து கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அங்கே கர்த்தருடைய விடுதலையின் பிரசன்னம் இறங்கி வரும்.
ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்களப்பா நாங்கள் கலங்களப்பா, கலங்களப்பா நாங்கள் கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவி. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவி. சோத்திரமே அப்பா சோத்திரமே, சோத்திரமே அப்பா சோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராஃபா, சுகம் தரும். யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. கலங்களப்பா நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா நாங்க கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் எங்களோட இணைஞ்சு கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா சம்மா, கூடவே இருக்கிறீ. யெகோவா சம்மா, கூடவே இருக்கிறீ. சோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, சோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷாலோம், சமாதானம். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீ. சோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, சோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல் எலியோன் உன்னதரே, சக்கினா தேவ மகிமையே. எல் எலியோன் உன்னதரே, சக்கினா தேவ மகிமையே. எல் சடாய் சர்வ வல்லவரே, எல்ரோயி என்னை காண்பவரே. எல் சடாய் சர்வ வல்லவரே, எல்ரோயி என்னை காண்பவரே. தந்தையே இயேசுவே, ஆவியானவரே,
பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, பாத்திரரே, நீ பாத்திரரே, பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, பாத்திரரே, நீ பாத்திரரே, பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே. தந்தையே இயேசுவே, ஆவியானவரே, தந்தையே இயேசுவே, ஆவியானவரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. பாத்திரரே, நீர் பாத்திரரே, பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, பாத்திரரே, நீர் பாத்திரரே, பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, பாத்திரரே, நீ பாத்திரரே, பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே. உம்மை நோக்கி பார்க்கின்றோம், உம்மை நினைத்து துதிக்கின்றோம். இந்த புதிய மாதத்துல ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஓ, நாம் அவரை ஸ்தோத்திரிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. எல்லாரும் எங்களோட இணைஞ்சு நீங்க ஆராதிப்பதற்கு அடையாளமா அவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றோம், உம்மை நினைத்து துதிக்கின்றோம், உம்மை நோக்கி பார்க்கின்றோம், உம்மை நினைத்து துதிக்கின்றோம். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகமே பின்னா, சிலுவையை முன்னா, சிலுவையை முன்னா, உலகமே பின்னா, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னா, உலகமே பின்னா, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. பழையன கடந்தன, புதியன புகுந்தன, பரலோக குடிமகன் நான். பழையன கடந்தன, புதியன புகுந்தன, பரலோக குடிமகன் நான்.
காண்பே. இதயமெல்லாம் ஏங்குதையா, இதயமெல்லாம் ஏங்குதையா. இயேசுவேவும் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தணுமே. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தணுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னா உலகமே பின்னா, சிலுவையை முன்னா உலகமே பின்னா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால் உலகமே பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்தின இரத்தத்தினாலே விடுதலை. இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் புதிய கிருபைகளை நமக்கு தரப்போகிறார். அதை உணர்ந்தவர்களாய் நம்ம எல்லா கைகளை உயர்த்தி, அப்பா இந்த புதிய மாதத்துல எங்களுக்கு புதிய கிருபையை தாங்க, இந்த புதிய மாதத்துல புதிய ஆசீர்வாதத்தை, புதிய நன்மையை, புதிய கிருபையை தாங்க. எங்களை உங்க சமூகத்துல தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ஒரு விஷயம் நீங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா. வேதம் சொல்லுதே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினால் நான் அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை வரப்பண்ணுவேன் என்று நீங்க சொல்லியிருக்கீங்களே. இந்த ஆண்டவரை புதிய மாதத்துல கர்த்தர் நீங்க புதிய கிருபைகளை தரும்படி உம்முடைய சமூகத்துல எங்களை நாங்கள் தாழ்த்தி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை நீர் ஆண்டவரை எங்களை கண்ணோக்கி பாரும். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை கழுவும். உம்முடைய கிருபை, நன்மை, உம்முடைய அபிஷேகம், உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் மேல் கடந்து வரட்டும். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் புதிய பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் ஒரு விடுதலை கடந்து வரட்டும். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். மூடப்பட்ட திருச்சபைகள் திறக்கப்படட்டும். ஆண்டவரை விசுவாசிகளும் ஊழியர்களும் விடுதலையோடு தேவனுடைய சபையிலே வந்து, நீர் மீட்டு கொண்ட உம்முடைய திருச்சபையிலே வந்து உம்மை ஆராதிக்க துதிக்க நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போறதுக்காய் நன்றி. முழு உலகத்திலும் இருக்கிற ஜனங்களுடைய கலக்கம், குழப்பம், கண்ணீர், கவலைகள் மாறி கர்த்தாவே தோத்திரம் ஒரு விடுதலையோடு ஆண்டவரே ஒவ்வொருவரும் வெளியே வர நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. மூடப்பட்ட நிலையில இருக்கிற ஒவ்வொன்றும் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே அடைக்கப்பட்டு கிடக்கிற எல்லா நன்மையின் ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே தோத்திரம் ஆண்டவரே திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடப்பதாக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயம் நடப்பதாக. வியாதி பலவீனங்கள் ஒவ்வொருவரை விட்டு விலகுவதாக. இந்த புதிய மாதத்திலே புதிய கிருபைகளை தாரும் ஆண்டவரே. இயற்கையின் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெய்யட்டும் ஆண்டவரே. வெயில் அடிக்க வேண்டிய நேரத்தில் வெயில் அடிக்கட்டும் ஆண்டவரே. பனி பெய்ய வேண்டிய நேரத்தில் பனி பெய்யட்டும் ஆண்டவரே. குளங்களும் குட்டைகளும் தண்ணீரால் நிரம்பட்டும் ஆண்டவரே. நீர்நிலைகள் தண்ணீரால் நிரப்பட்டும் ஆண்டவரே. விவசாயிகளுடைய ஏக்க பெருமூச்சு மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அவர் விவசாயிகள், எங்கள் தேசத்தில் இருக்கிற விவசாயிகள் விதை விதைக்கும் போது அது 100 பலனை தரட்டும் ஆண்டவரே. எங்கள் விவசாயிகளுடைய கண்ணீரை தொடங்க ஆண்டவரே. மூடப்பட்ட தொழிற்சாலைகள் எல்லாம் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரல் தொற்றினாலே மூடப்பட்டு கிடக்கிற அத்தனை தொழிற்சாலைகளும் ஆண்டவரை நஷ்டத்திலே ஆண்டவரை இனி திறக்க முடியுமா என்று ஆண்டவரை தடுமாறி கொண்டிருக்கிற ஆண்டவரை ஒவ்வொரு ஸ்மால் ஸ்கேல் ஆண்டவரை இண்டஸ்ட்ரி வைத்து நடத்துகிற ஒவ்வொரு ஓனர்களுடைய கண்ணீரை கர்த்தர் துடைத்து அவர்களை கர்த்தாவே கடன் என்கிற அந்த பிடியிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்து மூடப்பட்ட அத்தனை தொழிற்சாலை
கண்மலைகளும் இயேசுவின் நாமத்திலே திறக்கப்பட நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, அதிசயம் செய்யுங்க ஆண்டவரே. ஏழை எளிய ஜனங்களுக்கு இறங்குங்க ஆண்டவரே. பசியாலும் பட்டினியாலும் ஆண்டவரே, ஆண்டவர் வாடி வதங்கி இருக்கிற ஜனங்களுடைய தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதம் செய்யுங்கப்பா. இருக்கிறதையெல்லாம் விற்று விற்று தின்று ஆண்டவரை முடித்தாகி விட்டது. இருப்பதெல்லாம் விற்று சாப்பிட்டாச்சு, இனிமே விற்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்ற மக்கள் ஆண்டவரே எனக்கு நீர் காண்பிக்கிறீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட மக்களுடைய கண்ணீரையும் தொடங்கப்பா. அப்படிப்பட்ட மக்களுடைய கவலைகளை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. நீங்க மனம் இறங்கி விட்டால் அற்புதம் நடக்கும் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரல் தொற்று முற்றிலும் அழியட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த மாதத்தில் ஒரு விடியலின் மாதம், ஒரு அற்புதத்தின் மாதமாக இது இருக்கட்டும். நீங்க அப்படியே செய்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன்னே கர்த்தர் ஆண்டவரே அற்புதங்களை திறந்த வாசலை வைத்திருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரல் தொற்றினாலே பாதிக்கப்பட்டு ஆண்டவரே ஆங்காங்கே மருத்துவமனைகளிலே முடங்கி கிடக்கிற ஜனங்களுக்கு ஒரு தெய்வீக சுகத்தை தாரும். இந்த கொரோனா வைரஸினாலே ஆண்டவரே பாதிக்கப்பட்டு ஆண்டவரே மரித்து போய் அதன் நிமித்தம் குடும்பங்களிலே தங்கள் ஆண்டவரே சொந்தங்களை இழந்து ஆறுதலிட்டு இருக்கிற ஜனங்களுக்கு நீர் ஆறுதலை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஆண்டவரே தோத்திரம், இந்த தொற்று நோய்க்கு ஆண்டவரே தோத்திரம், ஆண்டவரே திறப்பிலே நின்று ஆண்டவரே தோத்திரம் வேலைகளை செய்கிற ஆண்டவரே தோத்திரம், ஆண்டவரே கள பணியாளர்களுக்கு நல்ல பாதுகாப்பை தாரும் ஆண்டவரே. மருத்துவர்கள், செவிலியர்கள் ஆண்டவரே தோத்திரம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். துப்புரவு பணியாளர்களை பாதுகாத்துக் கொள்ளும். காவல்துறையினரை பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொரு அரசு துறையில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகள் அவர்கள் மேலே அவருடைய குடும்பங்கள் மேலே தெய்வீக பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம், விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம், திருச்சபைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம், மிஷனரிகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம், மிஷனரியுடைய குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. மேட்டுப்பாளைய திருச்சபைக்காக ஜெபம் பண்ணுகிறோம், திருச்சபை மக்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் அற்புதம் செய்யுங்க. இந்த மேட்டுப்பாளையத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற சுத்து வட்டார கிராமங்கள் தெருக்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த மேட்டுப்பாளையத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். முழு உலகத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். எங்கள் தமிழ்நாட்டிலே ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். எங்கள் கோவை மாவட்டத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். இந்த மாதத்தில் எங்களை நீர் கரம் பிடித்து நடத்துங்க. நீங்க எங்களுக்கு கேடகமா இருங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கடந்த 8 மாதங்கள் நம்மை அற்புதமாய் நடத்தி வந்த ஆண்டவர் இந்த 9வது மாதத்திலும் நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவர். The God who safeguarded us and who guided us all through this 8 months will wonderfully lead us and guide us into this 9th month. கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தண்ணீரில் போடப்பட்ட ஆகாரம் போல் கிடக்கிறது. So all the promised word that the Lord has given us stays inside the water like the stone that is into it. இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? So what is the promised word that the Lord is giving us this month? ஆதியாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனம். From the book of Genesis chapter 15 verses 1. ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பெலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். Fear not, Abraham, I am thy shield and thy exceeding great reward. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். So God is telling this promise to Abraham. ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, Not only to Abraham, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். but Lord is telling to you and me. நான் உங்களுக்கு கேடகமாய் இருக்கிறேன். I am thy shield. நான் உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறேன். And I am your protector. நான் உங்களுக்கு கோட்டையுமாய் இருக்கிறேன். And I am your fort. உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். And the Lord is telling, I will protect thee. கேடகம் என்றால் என்ன? So what is a shield? யுத்த ஆயுதங்களிலே ஒன்று. Shield is a weapon that they use in a warfare. அந்த நாட்களிலே யுத்தத்திற்கு 2 வகையான ஆயுதங்களை பயன்படுத்துவார்கள். Those days the weapon they used were categorized into 2 types. ஒன்று எதிரிகளை தாக்குகிற ஆயுதம். One kind of weapon is used to attack the enemies. இன்னொன்று எதிரிகளிடத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுகிற ஆயுதம். The other kind of weapon is used to safeguard themselves from their enemies. நான் முதலாவது ஒன்றை உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். We would like to highlight on the first type.
hand. அது என்னவென்று சொன்னால் So what is it? எதிரிகளை தாக்குகிற ஆயுதம். It is the weapon that is used to, hit or to attack the enemies. பலவிதமான ஆயுதங்கள் அதிலே உண்டு. So there are so many kind of weapons. நான் ஒன்று இரண்டை சொல்ல We விரும்புகிறேன். would like to highlight one or two. ஈட்டி வைத்திருப்பார்கள், They will have spear, வாள் வைத்திருப்பார்கள், they will have sword, அம்பு வைத்திருப்பார்கள். they will have arrow. இது எதிரிகளை தாக்கக்கூடியது. These are the weapons that are used in order to attack the enemies. இன்னொரு ஆயுதம் அவர்கள் கையில் இருக்கும். There are other kind of weapons in their hand. அது எதிரிகளிடத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுகிற ஆயுதம். These are the weapons that is used to safeguard themselves from their enemies. அது தலைச்சீரா, It is the helmet, இரண்டாவது மார்க்கவசம், it is the breastplate, மூன்றாவது பாதரட்சை, next is the feet, நான்காவது அவர்கள் கையிலே கேடகத்தை வைத்திருப்பார்கள். and the fourth thing they put on their shield. இந்த கேடகம் என்பது அவர்களை பாதுகாக்கும். So this shield, it protects them from their enemies. எதிரிகளுடைய எல்லா ஆயுதங்களிலிருந்து அவர்களை அது பாதுகாக்கும். This shield protects them from all the weapons that the enemies are putting towards them. இதைதான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். This is what the Lord is telling to Abraham. ஆபிரகாமே, Abraham, நீ பயப்படாதே, do not be feared. நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன். I am thy shield. இதனுடைய அர்த்தம் என்ன? So what is the explanation? நான் உன்னை பாதுகாக்கிற தெய்வம். That I am the Lord who will protect thee. எதிரிகள் எய்கிற அக்கினி ஆஸ்திரங்கள் ஒன்று உன்மேல் படாமல் நான் பாதுகாப்பேன். So I will protect you from all the weapons that the enemies are throwing towards you. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக பிசாசு ஒவ்வொரு நாளும் பல ஆயுதங்களை எய்கிறான். Dear people, we tell you that the Satan is throwing so many weapons on us on a daily basis. இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், பொல்லாங்கன் எய்கிற ஆயுதம் என்று சொல்லுகிறான். This is what has been mentioned as the weapons of the evil. இந்த ஆயுதங்களுக்கெல்லாம் கர்த்தர் நம்மை ஒரு கேடகம் போல நின்று பாதுகாக்கிறார். So now God stands as a shield in order to protect us from all the weapons that is being thrown towards us. வேதத்திலே யோபு என்கிற ஒரு பரிசுத்தவானை குறித்து வாசிக்கிறோம். So in Bible we come across a person of God named Job. அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாத்தார். So God made friends around him and his family, and God protected his family. ஒரு கேடகம் போல நின்று பாதுகாத்தார். He stood as a shield and protected the family. பிசாசினாலே ஒன்று செய்ய முடியவில்லை. Satan was not able to do anything. அவன் அசந்து போய் விட்டான். He was astonished. ஒரு நாள் தேவ சமூகத்திலே அவன் சொல்லுகிறான், One day coming to the presence of the Lord, he says, நீர் யோபுவையும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் வேலி அடைத்து வைத்திருக்கிறீரே. Lord, you have fenced and you have given them the protection around the family of Job. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒரு வேலி அடைத்து வைத்திருக்கிறார். Dear people, I tell you, God has made a fence around you and your family. உங்களுக்கும் எனக்கும் அவர் ஒரு கேடகம் போல இருக்கிறார். And also that he stands as a shield in order to protect us. பொல்லாங்கன் எய்கிற எந்த ஒரு அக்கினி ஆஸ்திரங்களும் நம்மை தாக்க முடியாது. No weapons that is formed by the evil or the enemies can never damage, destroy or attack us. இந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். And God gave Abraham a calling. இந்த ஆபிரகாம் ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்திலே பிறந்தவன். And this Abraham is someone who is born in the place called Ur, that is in Chaldees. இவனுடைய தகப்பனுடைய பெயர் என்ன? So what is the name of his father? அவருடைய தகப்பனுடைய பெயர் தேராகு. His father's name was Terah. இவனுக்கு ரெண்டு சகோதரர்கள் இருந்தார்கள். He had two brothers. ஒருத்தனுடைய பேர் நாகோர். The one's name is Nahor. ஒருவனுடைய பேர் ஆரான். And the next one is Aaron. ஒரு காலத்தில் ஆரான் என்பவன் மரித்து விட்டான். And when in a particular time, we find Aaron dead. ஆரானுக்கு ஒரு மகன் இருந்தான். And Aaron had a son. அவனுடைய மகனுடைய பேர் லோத்து. And his son's name is Lot. இந்த கல்தேயர் பட்டணமாகிய ஊரிலே இருந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். So now God gives a calling to a person who is in this place called Chaldees, in the place Ur. God gives Abraham a special touch calling. இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தரை தெரியாது. This Abraham, he never knew who God was. கர்த்தருடைய நாமத்தை அறியாதவன். He did not knew the name of the Lord. சரித்திர பின்னணியங்கள் சொல்லுகிறது, The historical background says, இவனும் இவனுடைய தகப்பன் தேராகும் விக்கிரகங்களை செய்து விற்கிற ஒரு தொழிலை செய்து கொண்டிருந்தார்களா. that Abram and his father Terah, they were into a job of making idols, that is idols. ஆபிரகாமும் தேராகும் தினமும் விக்கிரகங்களை செய்து அந்த விக்கிரகங்களுக்கு ஒரு பெயரை வைத்து அது தெருக்களிலே கொண்டு போய் அதை விலைக்கு அவர்கள் விற்றார்கள். That is Abram and his father Terah, they would make idols and they would go sell it in the streets, giving them a new name and calling them as gods. ஒரு நாள்
நாளும் கூட அவன் செய்த அந்த விக்கிரகங்கள் அவனோடு பேசவில்லை. But not even a single day the idols that were made by Abraham spoke to Abraham. ஆனால் ஒரு நாள் இந்த ஆபிரகாமை பார்த்து ஒரு சத்தம் வருகிறது. But one day there comes calling, a voice towards Abraham. அது என்ன சத்தம்? So what is the voice? ஆபிரகாமே என்கிற சத்தம். It is Abraham. அந்த சத்தம் அந்த இடத்தை நோக்கி ஆபிரகாம் ஆச்சரியத்தோடு பார்க்கிறான். And now Abraham looks towards the direction where the voice has come from in a very astonished way. அந்த சத்தம் அந்த இடத்தை நோக்கி என்ன என்று அவன் கேட்கிறான். Now he listens, he looks towards the place where the voice came and he questions what? அப்பொழுது அங்கிருந்து ஒரு சத்தம் வருகிறது. Then there comes a reply. நான் தான் அந்த அதரிசனமான தேவன். That I am the Lord. நான் உன்னை அழைக்கிறேன். That I give you a calling. இந்த ஆபிரகாமுக்கு ஆச்சரியம். And now this Abraham is full of astonishment. பல கடவுள்களை செய்து நாம் விற்கக்கூடியவர்கள். Because Abraham was a person who made so many idols and gave them name. ஒரு கடவுளும் நம்மோடு பேசவில்லை. But no God spoke with Abraham. ஆனால் இந்த கடவுள் நம்மோடு பேசுகிறார். But this God, he talks with me. அவன் மறாவது நாள் வந்தது. The next day came. அந்த தேவன் திரும்பவும் பேசினார். The Lord spoke again. தேவனே உன்னுடைய பெயர் என்ன? Then he asks God, what is your name? அவர் சொன்னார், நான் யெகோவா. Then he tells, I am Jehovah. நான் உன்னை கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போக போகிறேன். Then he tells, I am going to take you to the place Canaan. அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். It is the land of blessing. இந்த ஊர் என்கிற இந்த பட்டணத்தை விட்டு நீ புறப்பட்டு வர வேண்டும். Then Lord is telling, you have to come from this place called Ur. ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்தான். And Abraham, he obeyed accordingly. அப்படியே கீழ்ப்படிந்து ஆண்டவர் காண்பித்த அந்த பட்டணத்தை நோக்கி அவன் போக ஆரம்பித்தான். He obeyed accordingly and moved towards the direction that the Lord God showed him. அவன் தகப்பனை கூப்பிட்டு கொண்டான். He called on to his father. அவனுடைய மனைவி சாராயை கூப்பிட்டு கொண்டான். And took his wife Sarai along with him. தன்னுடைய சகோதரனுடைய மகன் லோத்துவை அழைத்து கொண்டான். And took his brother's son Lot. எல்லாரும் வந்து கொண்டே இருந்தார்கள். Now everybody came together. அப்படி வரும்போது ஆரான் என்கிற ஒரு இடம் வந்தது. So when they came, there came a place called Haran. அந்த ஆரான் என்கிற இடம் வந்த உடனே இந்த தங்கி விட்டார்கள். So they dwelt there in the place called Haran. அந்த ஆரான் இடத்திலே தங்கி விட்டார்கள். So they dwelt in the place called Haran. அந்த ஆரான் இடத்திலே தங்கினபோது When they dwelt there, தேராகு மரித்து விட்டான். Terah, the father of Abram, he dies. அப்பொழுது கர்த்தர் திரும்ப இந்த ஆபிரகாமை நோக்கி பேசுகிறார். Now God again talks to Abram. இப்பொழுது 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் அவர் பேசுகிறார். In the 12th chapter, verses 1. ஆதியாகமத்தின் புத்தகம் 12:1 அவர் பேசுகிறார். From the book of Genesis, chapter 12, verses 1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். Now the Lord had said unto Abram, get thee out of the country and from thy kindred and from thy father's house unto a land that I will shew thee. இந்த ஆபிரகாம் अनेக வாக்குத்தத்தங்களை பெற்ற ஒரு தேவ மனிதன். So this Abram was a man of God who received so many promises from the Lord. இதை பற்றி நான் நிறைய அதிகம் பேசிக்கொண்டே போகலாம். So we can brief on it. 7வது வசனத்தை பாருங்கள். In the 7th verse. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். And the Lord appeared unto Abram and said, unto thy seed will I give in this land, and there builded he an altar unto the Lord, and appeared unto him. இப்பொழுது காலங்கள் கடந்து போக ஆரம்பித்தது. So now days started to pass by. இப்பொழுது ஆபிரகாமினுடைய மேய்ப்பர்களுக்கும் இந்த லோத்தினுடைய மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதங்கள் வர ஆரம்பித்தது. Now the shepherd of Abram and the shepherds of Lot, they come into a quarrel. இப்பொழுது ஆபிரகாம் இந்த லோத்துவை பார்த்து சொல்லுகிறான். And now Abram looks on to Lot and tells, நீ கிழக்கே போனால் நான் மேற்கே போகிறேன், நீ வடக்கே போனால் நான் தெற்கே போகிறேன் என்று if you go சொல்லுகிறான். east I will go west, if you go north I will leave south. இப்பொழுது லோத்து சோதோமை நோக்கி பார்க்கிறான். Now Lot looks towards the place. அந்த சோதம் ஒரு நீர் நிலை நிறைந்த ஒரு பசுமையான ஒரு அற்புதமான ஒரு அருமையான இடமாக காணப்படுகிறது. And this Sodom Gomorrah looks to be very it looks as if a very blessed land. கர்த்தருடைய தோட்டமாகி ஏதேனை போல அது காணப்படுகிறது. It looks like the garden of Eden, that is the Lord's garden. அந்த பட்டணத்தை அவன் தெரிந்து கொண்டான். And now he selects that place. இப்பொழுது அந்த பட்டணத்தை நோக்கி போகிறான். And now Lot started to march towards that place. இப்பொழுது சோதம் குமாராவிலே ஆபிரகாம் அந்த சோதம் குமாராவிலே இப்பொழுது லோத்து போய் செட்டில் ஆயிட்டான். And now Lot goes and settles and dwells in the place called Sodom Gomorrah. ஆதியாகமம் 14வது அதிகாரம்
12, 13, 14 வசனங்களை வாசிக்கிற போது From the book of Genesis chapter 14 verses 12, 13 and 14. ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதமிலே குடியிருந்தபடினால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய் விட்டார்கள். And they took Lot, Abraham's brother's son, who dwelt in Sodom, and his goods, and departed. தப்பியோடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை அறிவிக்கிறான். And there came out one that had escaped and told Abram the Hebrew. 4 ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து சோதமின் மேலே படையெடுத்து எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. 4 kings, they came together and they waged a war against Sodom and looted everything that was there. இப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் இருக்கிற 318 பேருக்கு ஆயுதத்தை தரிப்பித்து அவர்களை பின்தொடர்ந்து போய் அவர்களை வெற்றி பெறுகிறான். So now Abraham with all the people in his family takes them with the weapons, they goes and battles and wins them and brings them back. அவர்கள் கொண்டு போனதை எல்லாம் இவன் திருப்பி கொண்டான். He goes and redeems all the things that the kings once looted. ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். God gives him a magnanimous victory. ஆபிரகாம் ஒரு யுத்த வீரன் அல்ல. But Abraham isn't a warrior. அவன் ஆடுகளை மேய்க்கிற ஒரு நல்ல மேய்ப்பன். He is a shepherd who takes care of the sheep. இப்பொழுது ஆபிரகாமுக்கு 80 வயதாகி விட்டது. Now that he comes to the age of 80. இப்பொழுது ஆபிரகாம் ஒரு யுத்தம் ஏற்பட்டால் என்ன செய்வது என்கிற ஒரு பயத்தோடு ஒருவேளை இருந்தானோ என்னமோ தெரியவில்லை. We do not know whether Abraham had a fear. What if there is a battle that comes forth towards him as he is not a warrior? இதைதான் ஆதியாகமத்தின் புத்தகம் 15 அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். This is what we find from the book of Genesis chapter 15 verses 1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பெலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். After these things the word of the Lord came unto Abraham in a vision saying, Fear not Abraham, I am thy shield and thy exceeding great reward. நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன். He tells that do not be feared Abraham, I am thy shield. பயப்படாதே நான் உனக்கு பாதுகாப்பாய் இருக்கிறேன். And the Lord also tells, Do not fear Abraham, I am your protector. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people listening to this, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், the Lord is looking at you and telling you, பயப்படாதிருங்கள், do not be feared. நான் உங்களுக்கு கேடகமாய் இருக்கிறேன். I am your shield. கர்த்தர் எப்படி கேடகமாய் இருக்கிறார்? So how the Lord is your shield? முதலாவது கர்த்தர் நமக்கு இரட்சிப்பின் கேடகமாய் இருக்கிறார். On the first hand, the Lord is our shield of salvation. 2 சாமுவேலின் புத்தகம் 22வது அதிகாரம் தோத்திரம் 36வது வசனத்தை வாசித்து பாருங்கள். From the book of 2 Samuel chapter 22 verses 36. உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக மாற்றும். Thou hast also given me the shield of thy salvation, and thy gentleness hath made me great. 2 சாமுவேலின் புத்தகம் 22வது அதிகாரம் ஒரு அருமையான ஒரு அதிகாரம். So this 2 Samuel 22nd chapter is a very beautiful, a wonderful chapter. இது தாவீது பாடின ஒரு பாட்டு. This is a song that David sang. 2 சாமுவேலின் புத்தகம் 22வது அதிகாரம் 1வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். From the book of 2 Samuel chapter 22 verses 1. கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கு சவுலின் கைக்கு நீங்களாக்கி விடுவித்தபோது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. And David spake unto the Lord and the words of the song in the day that the Lord has delivered him out of the hands of all his enemies, out of the hand of Saul. அவன் தாவீது ஒரு பாட்டு பாடுகிறான். Now David sings a song. இததான் 22:36ல நாம் வாசிக்கிறோம். This is what we find from the book of 2 Samuel chapter 22 verses 36. உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். That you have given me the shield of thy salvation. தேவ பிள்ளைகளுக்கு இரட்சிப்பு என்பது ஒரு பெரிய கேடகமாய் இருக்கிறது. So to the people of God, salvation is the greatest shield. அந்த இரட்சிப்பு என்கிற கேடகம் தேவனுடைய பிள்ளை என்கிற பாக்கியத்தை நமக்கு பெற்று தருகிறது. And this shield of salvation helps you to claim the power of becoming the son of God. இதைதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். This is what we find from the book of John chapter 1 verses 12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். But as many as received him, to them gave he power to become the son of God, even to them that believe on his name.
இரண்டாவது அதிகாரத்தை அவர் தர அந்த அந்த ரட்சிப்பு நமக்கு கொடுக்கிறது. Second, the salvation offers you authority. இதை தான் ரோமர் 8:15 நாம் வாசிக்கிறோம். This is what we find from the book of Romans chapter 8 verses 15. அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். For he have not received the spirit of bondage again to fear, but ye have received the spirit of adoption, whereby we cry, Abba, Father. ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த ரட்சிப்பின் கேடகம், So the shield of salvation that the Lord is giving to a person, நம்மை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறது. it brings us out of bondage, out of the captivity. பழைய ஏற்பாட்டில் கூட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஒரு கேடகம் போல காணப்பட்டது. In the Old Testament, the blood of Jesus stood as a shield in order to protect the Israelites. மோசேயை கொண்டு ஆண்டவர் எகிப்திலே अनेक அற்புதங்களை செய்தார். So by Moses, God made so many miracles in the land of Egypt. கடைசி வாதை தலைப்பிள்ளை சங்காரம். So the last plague was the head children. ஆண்டவர் சொன்னார், இந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் எந்தெந்த வீட்டினுடைய நிலைக்கால்களிலே பூசப்பட்டிருக்கிறதோ அந்த இரத்தத்தை கண்டு தூதன் விலகி போவான் என்று சொன்னார். So the Lord said, when the blood of the lamb was being put on the entrance of the house, then the angel would pass the house. இந்த இரத்தம் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை தந்தது. Now this blood stood as a shield, as a protection to the Israelites. சங்கீதம் 91:4 வாசித்து பாருங்கள். From the book of Psalms chapter 91 verses 4, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாக மாறும். he shall cover thee with his feathers, and under his wings shall thou trust. His truth shall be thy shield and buckler. பாருங்க, இரண்டாவது இந்த கேடகம் எப்படிப்பட்ட கேடயம் பாருங்க. So in the second stand, what kind of a shield is this? இரண்டாவது அது சகாயம் செய்யும் கேடயம். It is the shield of help. உபாகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்து பாருங்கள். From the book of Deuteronomy chapter 33 verses 29, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். Happy art thou, O Israel, who is like unto thee, O people saved by the Lord, the shield of thy help, and who is the sword of thy excellency, and thine enemies shall be found liars unto thee, and thou shalt tread upon their high places. கர்த்தரை நம்பி எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய கேடகமாய் இருந்தார். Now to the people who believed on the Lord and who came out of the land of Egypt just by trusting the Lord, God tells, God stands as a great shield of protection. எப்படிப்பட்ட கேடகமாக அவர் இருந்தார்? So what kind of shield was the Lord to them? இரவெல்லாம் ஒளி ஸ்தம்பமாகவும் பகலெல்லாம் மேக ஸ்தம்பமாகவும் இருந்தார். So in the night he stood as a cloud, and in the daytime he stood as a sun. அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து போனார்கள். When they went through the Red Sea, அவர்கள் தோத்திர வனாந்தரத்தை கடந்தார்கள். they went through the wilderness. அவர்களை அவர் ஒரு பறந்து காக்கிற பச்சையை போல பாதுகாத்தார். But God safeguarded them. இரண்டாம் உலகப் போர் நடந்தபோது ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். We would like to quote an incident that happened during the time of Second World War. அதிலே இங்கிலாந்தும் கலந்து கொண்டது. So England also took place in that war. அதிலே ரட்சிக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு தேவ மனிதன் அந்த யுத்த வீரனாக இருந்தான். And there was a warrior who was into salvation. அவன் யுத்தத்துக்கு புறப்படும்போது ஒரு வசனத்தை இப்படி வாசித்தான். So when he was prepared for the battle, he read a verse. So தேவனே எனக்கு கேடகமாய் இரும் என்று சொல்லி ஒரு வசனத்தை வாசித்துவிட்டு அன்னைக்கு நடந்த யுத்தத்துக்கு அவன் போனான். So he reads a verse telling, God be my shield, and he moves towards the battlefield for the war. யுத்தம் மிகவும் அகோரமாய் நடந்து கொண்டிருந்தது. So now the warfare is getting even more tougher and harder. யுத்தம் மிகுந்த ஒரு உச்ச நிலையில இருந்தது. So now the war is being taken to the next stand. அப்பொழுது எதிரி தோத்திரம் சுட்ட துப்பாக்கி ரவைகள் அவன் மேலே வந்து படபடவென்று அடித்தது. Now all the bullet that the enemies are being thrashing on them comes and hits this person that he is the believer of God. அவனுடைய நெஞ்சிலே வந்து அந்த குண்டுகள் துளைத்தது. Now these bullets come and started to pierce his body. அவன் கொஞ்ச நேரத்தில் மயங்கி கீழே விழுந்தான். And he faints. அவன் மயங்கி கீழே விழுந்தவன் அப்படியே மயங்கிய நிலையில் இருந்தான். And now he is in a state of faint. ஒன்றும் ஆகவில்லை. Nothing happened.
அவன் திரும்ப கண்ணை திறந்து பார்த்தான். And again he woke up and saw அந்த துப்பாக்கி குண்டுகள் பட்ட இடத்துல இரத்தம் வரவில்லை. the place where the bullet went and hit hard, no blood, he was not bleeding. அவனுக்கு ஆச்சரியம். He was astonished. துப்பாக்கி குண்டுகள் என்னுடைய மார்பிலே வந்து பட்டதே என்று அவன் ஆச்சரியப்பட்டான். Now he is astonished, telling that he saw the bullets coming and hitting him hard. அப்பொழுது அவனுடைய பாக்கெட்ல இருந்து என்ன அது நீங்கிட்டு எடுத்தான். And now he looks on to what? அவன் பாக்கெட்ல ஒரு புதிய ஏற்பாடு, அவனுடைய ஒரு வேதாகமம் பைபிள் அவனுடைய பாக்கெட்ல இருந்தது. He has a pocket inside his, he has a Bible inside his pocket. அந்த பாக்கெட்ல இருந்த பைபிளை எடுத்தான். And now he takes the Bible out. அந்த துப்பாக்கி ரவைகள் அந்த பைபிள்ல பட்டு சில பக்கங்களை கிழித்திருந்தது. And now the bullet went and hit the Bible and few pages from the Bible were torn. அவனுக்கு அது நெஞ்சிலே காயத்தை ஏற்படுத்தவில்லை. And those bullets did not hurt this man of God. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். Because the Lord stands as a shield of protection to the people who put their trust in the Lord. சங்கீதம் 3:3 பாருங்கள். Look on to the verse from the book of Psalms chapter 3 verses 3. கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். But thou, O Lord, art a shield for me, my glory, and the lifter up of mine head. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, dear people of God, தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்படி கேடகமாய் இருக்கிறார்? so how God acts as a shield to his people. இதை அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய சபையிலே தெளிவாக சொல்லுகிறார். And now Paul, he beautifully tells this to the church of Ephesians. அதை நான் வாசித்து காண்பிக்கிறேன், கவனியுங்கள். We would like to highlight them. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். We would like to highlight from the book of Ephesians chapter 6 verses 16. பொல்லாங்கன் எய்கும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள் என்று சொல்லுகிறார். Above all, taking the shield of faith wherewith ye shall be able to quench all the fiery darts of the wicked. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் இந்த 6வது அதிகாரத்தில் தோத்திரம் பவுல் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை குறித்து எழுதுகிறார். Here Apostle Paul, when he writes to the church of Ephesians, he addresses about the armor of God. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் யுத்த களத்தில் நிற்கக்கூடியவர்கள். So to each and every people who came under salvation, we stand in a warfare, we stand in a battlefield each and every day. உலகம் மாமிசம் பிசாசுவோடு ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு யுத்தம் உண்டு. That is, we fight with the world, we fight with the flesh, we fight with the demons and Satan. இதைதான் எபேசியர்கள் நிருபம் 6வது அதிகாரம் 12-13 பவுல் தெளிவாக சொல்லுகிறார். This is what Paul, he clearly states in the book of Ephesians chapter 6 verses 12 and 13. ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. For we wrestle not against flesh and blood, but against principalities, against powers, against the rulers of the darkness of this world, against spiritual wickedness in high places. எபேசியர் 6:13 வாசிக்கிறேன், கவனியுங்கள். In the 13th verse, ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். Wherefore take unto you the whole armor of God, that ye may be able to withstand in the evil day, and having done all to stand. தேவனுடைய சர்வாயுதத்தை அவன் எடுத்துக்கொள்ள சொல்லுகிறான். He advises the people of God to take the armor in their hand. அந்த சர்வாயுதத்திலே ஒன்று என்ன தெரியுங்களா? So what is the one that has been mentioned in this armor of God? விசுவாசம் என்கிற கேடகம். It is the shield of salvation. இங்கு தாக்கும் ஆயுதத்தை குறித்து பவுல் சொல்லுகிறான். So here he talks about the shield that is to be attacked. அதே அப்போஸ்தலனாகிய பவுல் பாதுகாப்பின் ஆயுதத்தை குறித்தும் The சொல்லுகிறார். same apostle Paul talks about the shield that is the shield of protection. ஒரு தேவனுடைய பிள்ளை தாக்குகிற ஆயுதத்தை மாத்திரம் கையில் எடுக்க கூடாது. A person of God must not only take the weapon that is to attack others, பாதுகாப்பின் ஆயுதத்தையும் கையில ஏந்த வேண்டும். he must also take up the weapon that is to safeguard himself. எல்லா யுத்தங்களிலும் கிறிஸ்துவை உங்களுடைய கேடகமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். In all your warfares you must take the Lord as your shield and your protection, then you will be safeguarded. இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே நீங்கள் தோத்திரம் பாதுகாப்பா இருக்க வேண்டும். You must stay inside the blood of Christ, as there is protection inside the blood of Jesus. அடுத்தது ஆண்டவர் எப்படிப்பட்ட கேடகமாய் இருக்கிறார் கவனியுங்கள். So the next stand, what kind of shield is our Lord? சங்கீதம் 91:4 வாசித்து பாருங்க. From the book of Psalms chapter 91 verses 4. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கிடை அடைக்கலம் பூவாய்,
அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். He shall cover thee with his feathers, and under his wings shalt thou trust. His truth shall be thy shield and buckler. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, சத்திய வசனம் நமக்கு ஒரு கேடகம் போல இருக்கிறது. so the word of God stands as a great shield. வசனம் நமக்கு வேண்டும். We need the word of God. இன்னைக்கு அநேகர் பல மணி நேரம் ஜெபம் பண்ணுவார்கள். Today many people, they pray for hours together. பல மணி நேரம் துதிப்பார்கள். They will give praise to the name of the Lord for hours together. ஆனால் வேதத்தை வாசிக்க மாட்டார்கள். But they will never, give time to read the word of God. சத்திய வேதம் நமக்கு வேண்டும். We need the word of God. ஒரு பக்தன் இப்படி பாடினான். So, a lyric he writes so. சத்திய வேதம் பக்தரின் கீதம், உத்தம மார்க்கத்திற்கு அது வழிகாட்டும். So the Bible, it shows the light to the people of what to do. இதே 2 சாமுவேலின் புத்தகம் 22:31 தாவீது சொல்லுகிறான் பாருங்கள். From the book of 2 Samuel chapter 22 verse 31. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். As for God, his ways is perfect, the word of the Lord is tried, he is a buckler to all them that trust in him. ஆகவே இந்த வேத வசனத்தின் மேல் நம் நம்பிக்கை வைக்க வேண்டும். So we must put our trust in the word of the Lord. பிசாசு வசனத்தின் வழியாக நம்மிடத்தில் வந்து போராடுவான். Sometimes Satan, he would come through the verse, he will fight with us through the word of God. அந்த வசனத்தின் வழியாக அவனை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். But what we must do is, we must stand against him through the word of God. அப்பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். Then he will run away from us. சத்தியம் என்னும் கேடகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துகிறார். So God has given us the shield of righteousness. சத்தியம் என்கிற கேடகத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். God has given us the shield of righteousness. கர்த்தரை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாகவே இருக்கிறார். For everyone who puts their trust on the Lord, he stands as a shield of protection. சங்கீதம் 18:30 வாசித்து பாருங்கள். From the book of Psalms chapter 18 verses 30. கர்த்தரை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். As for God, his ways is perfect, for all those who put the trust in him, he is a buckler to them. சிலர் பெரிய பக்தியிலே இருப்பதில்லை. Few people, they do not come into the spiritual stand, ஆனால் இயேசுவே என்று சொல்லுகிறார்கள். but they call on to the name of the Lord. சங்கீதம் 18:30 சொல்லுகிறது. From the book of Psalms chapter 18 verses 30. கர்த்தரை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். He is a buckler to all that trust in him. இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை நம்பினால் உனக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். If you believe the name of the Lord, then I tell you, he stands as a buckler, a shield of protection. கேடகம் என்றால் பாதுகாப்பு. So shield, it denotes protection. இந்த செப்டம்பர் மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பின் கேடகமாய் நான் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். In this month of September, the Lord is giving you a promise that I will be a shield of protection. I will protect you this month. ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பெலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர். He looks on to Abraham and he said, fear not, Abraham, I am thy shield and thy exceeding great reward. உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். He looks on to you and me and tells, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பெலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். do not fear, I am your shield and I am thy great exceeding reward. இதனுடைய அர்த்தம் என்ன? So what is the meaning? நான் உனக்கு பாதுகாப்பாய் இருக்கிறேன். That I am your protection. உன் மனைவி பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாய் இருக்கிறேன். I am the protection to your wife and children. உன் கணவர் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாய் இருக்கிறேன். I am the protection to your family. உன் முழு குடும்பத்துக்கு நான் பாதுகாப்பாய் இருக்கிறேன். I stand as a protection to the whole of your family. உன்னுடைய முழு திருச்சபைக்கும் பாதுகாப்பாய் இருக்கிறேன். I stand as a protection to the whole of the church. உன் நிமித்தம் நீ இருக்கிற பகுதிக்கு நான் பாதுகாப்பாய் இருக்கிறேன். Just cause of you, I stand as a protection to the whole of the street that you are dwelling in. ஒரு நீதிமான் நிமித்தம் அந்த பட்டணத்துக்கு நான் பாதுகாப்பாய் இருக்கிறேன். Just because of the one righteous man, God says, I protect the whole of the street. நீ கர்த்தரை துதிக்க வேண்டும். You must give praise to the name of the Lord. நீ கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். You must give praise to the name of the Lord. இந்த மாதத்திலே கர்த்தர் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் அற்புதம் செய்வார். So God is going to do a great miracle to you and your family this month. அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே என்று சொல்லுகிறார். That Lord is telling, fear not. நான் உனக்கு பாதுகாப்பாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். I stand as a protection to you. இதை விட நமக்கு வேறு என்று இவரை என்ன வேணும்? What more do we need in life? அவர் மேல எல்லாத்தையும் வச்சிருங்க.
and give all your things to the Lord. அவர் உங்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். He stands as a protection. நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? Let us close our eyes and pray. சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, Dear Lord, எங்கள் அன்பு இரட்சகரே, our loving Father, ஆராதனைக்குரிய தெய்வமே, our Lord who is to be worshipped. அன்னைக்கு ஆபிரகாமை பார்த்து நீ சொன்னீரே, Lord, you looked down to Abraham and said, நீ பயப்படாதே, fear not, நான் உனக்கு கேடகமும் I am thy shield, உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னீரே, and thy exceeding great reward. நான் உனக்கு கேடகம் என்று சொன்னீரே, You said, I am your shield. நான் உனக்கு பாதுகாப்புன்னு சொன்னீங்களே, You said, I am your protection. இந்த செப்டம்பர் மாதத்திலே In this month of September, நீர் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் எங்கள் தேசத்திற்கும் பாதுகாப்பாய் இரும் ஆண்டவரே. Lord, stand as a shield to us, our family and country. நாங்கள் உம்முடைய கரத்திலே விழுகிறோம். We come and fall into your hands, O Lord. நீர் எங்களை நடத்தும். And Lord, you guide us. நீர் எங்களுக்கு கேடகமாய் இரும். And you stand as a shield. நாங்கள் உம்முடைய கரத்தில் விழுந்து நாங்கள் போதனை பெறுகிறோம். We would love to fall into your hands and receive teachings from you, O Lord. உம்முடைய நாமம் எங்களை பாதுகாக்கட்டும். Let your name give us the protection and safeguard us. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நன்மையை செய்யும். Lord, do good needs to all the soul who are listening to this sermon. ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கட்டளையிடும். Lord, give each and everyone the peace that they demand. யாராவது வியாதி பலவீனத்தோடு இருந்தால் அவர்களை தொட்டு சுகப்படுத்தும். If people are diseased, oh Lord, touch them and heal them. யாராவது தேவைகளோடு இருந்தால் அவர்களுடைய தேவைகளை சந்தியும். If people are with need, God, meet their needs. யாராவது கடன் பிரச்சனைகளோடு இருந்தால் அவருடைய கடன் பிரச்சனைகளை மாற்றி போடும். Lord, if people are under debt, Lord, remove them and bring them out of the debt. யாராவது பயத்தோடு கலக்கத்தோடு குழப்பத்தோடு திகிலோடு இருந்தால் அவர்களை அந்த பயத்திலிருந்து அந்த குழப்பத்திலிருந்து திகிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கும். Lord, if people are under fear, if people are confused of what they are going to do next about the future, Lord, bring them out of the fear. இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்யுங்க. Lord, do a great miracle. இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. And Lord, make this month a great blessing to us. இந்த மாதத்திலே அற்புதங்களை செய்யுங்க. Lord, we expect miracle from you this month. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. We pray in the name of the Lord. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றும் என்றும் எப்பொழுதும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் இன்றும் என்றும் எப்பொழுதும் மாறாததாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் திருச்சபைகளோடும் இருப்பதாக. ஆமென். இந்த வீடியோ வாயிலாக இவ்வளவு நேரம் இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். We bring greetings to each and every people who joined us in this service. தொடர்ந்து எங்களுக்காக இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். Continue to lend us your prayer to us and our ministries. இந்த மாதத்தில் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியே அவர் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறார். As per the promise word that the Lord has given us this month, God is going to stand as a shield of protection to you and your family. அவருடைய பாதுகாப்பு உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் இருக்கிறது. His protection is going to stay on you and your family. God bless you. God bless you. God bless you.